ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம், பூர்வகால புத்தர்களும் ஜீனர்களும். இப்போது ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்றால் புத்தரும் ஆச்சாரியாலும் சமகாலத்தவராகி விடுவார்களே என்ற ஆக்ஷேபனைக்கு பதிலாக இன்னொரு காரணமும் கிடைக்கிறது. அது என்னவென்றால், புத்த மதத்தை கூட கௌதம புத்தர் என்பவர் தான் தோற்றுவித்தார் என்றால் அது தப்புத்தான் என்று அந்த மதஸ்தர்களே சொல்கிறார்கள். சுத்தோதனரின் பிள்ளையாகிய கௌதம் புத்தர் 24வது புத்தர் தான். அவருக்கு முந்தி 23 புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் எங்கள் மதமும் நீங்கள் வேதத்தை சொல்லுகிற மாதிரி அனாதிதான் என்று பௌத்தர்கள் சொல்வார்கள். இதற்கு ஆதரவாக நம்முடைய ராமாயணத்திலும் சான்று இருக்கிறது. பரதன் காட்டுக்கு போய் ராமரை திருப்பி அழைத்து கொண்டு வர முயற்சி செய்கிறான் அல்லவா? அவனோடு போனவர்களில் ஜாபாலி மகர்ஷியும் ஒருத்தர். அவர் எதையாவது சொல்லி ராமரை பித்ருவாக்கி பரிபாலனத்தை விடும்படி பண்ணி அயோத்திக்கு திரும்பும்படி பண்ணணும் என்பதற்காக, அல்லது ராமருடைய வைதிக அபிமானத்தை லோகத்துக்கு வெளிப்படுத்தணும் என்பதற்காக ஒரே அவைதிகமாகவும் நாஸ்திகமாகவும் ஆர்கியூ பண்ணுகிறார். ராமருக்கு மகா கோபம் வருகிறது. அப்போது அவர் ஜாபாலியின் அவைதிகவாதத்தை கண்டிக்கும் போது அதை புத்தரின் கொள்கை என்றும் அப்பட்டமான நாஸ்திகமாகிய சார்வாக மாதிரிதான் அதுவும் ஒன்று என்றும் சொல்லி, இப்படிப்பட்ட கொள்கைக்காரர்களின் மூஞ்சியிலேயே முழிக்கப்படாது, திருடனை தண்டிப்பது போல இவர்களையும் தண்டிக்க வேண்டும் என்கிறார். இங்கே புத்தர் என்ற பெயரோடு புத்தருக்கு அந்த மதத்தில் வழங்குகிற இன்னொரு பெயரான ததாகதர் என்பதையும் ராமர் சொல்கிறார். இதனால் அப்போதே பௌத்தம் இருந்திருப்பது தெரிகிறது. ஆனால் கௌதம புத்தர் சொன்ன நல்லொழுக்கங்கள், புலனடக்கம், உசந்த தியானம் ஆகிய எதுவும் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கொள்கை போலிருந்திருக்கிறதென்றும், அதுதான் மாறி மாறி சார்வாகத்திற்கு ரொம்பவும் மாறுபட்ட ரூபத்தில் கௌதம புத்தரால் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிகிறது. ஜைனர்களும் தங்களுடைய கொள்கை ரொம்ப புராதனமானது. தங்களுடைய 24 தீர்த்தங்கரர்களில் கடைசியானவர் தான் இப்போது நாம் அந்த மத ஸ்தாபகராக சொல்லும் ஜீனர், மகாவீரர் என்கிறார்கள். புராணங்களிலேயே ஒரு அவதார புருஷராக சொல்லப்பட்ட ரிஷபர் தான் அவர்களுடைய முதல் தீர்த்தங்கரர். இதை ஒப்புக்கொள்ள யோசிக்கும் ஓரியன்டலிஸ்டுகள் கூட மகாவீரருக்கு முந்தியவராக 23வது தீர்த்தங்கரராக சொல்லப்படும் பார்ச்வநாதர் கிமு 9ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கக்கூடும் என்கிறார்கள். பிரம்மசூத்திரத்தில் பௌத்த கண்டனம் வருகிறதே. கிருஷ்ண பரமாத்மா கீதையில் அந்த பிரம்மசூத்திரத்தை பிரம்மசூத்திர பதை சைவ ஹேது மத் பிர் வினிச்சிதைஹி என்கிறாரே. அதனால் பிரம்மசூத்திரம், கீதை எல்லாமே புத்தருக்கு பிற்பாடுதான் என்று வாதம் செய்கிறவர்கள் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் கௌதம புத்தருக்கு முந்தியும் அநேக புத்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பௌத்த மதமும் இருந்திருக்கிறது. ஆகையால் பிரம்மசூத்திரம் பண்ணிய வியாசரும் கீதை உபதேசித்த கிருஷ்ணரும் கௌதம புத்தருக்கு பிற்பட்டவர்கள் தான் என்று கொண்டு விட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் கீதை விஷயமாக இன்னொரு சமாச்சாரம். ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்தில் பிரம்மசூத்திர என்ற வார்த்தையை அந்த பெயர் கொண்டதும் அவரே பிரசித்தமான பாஷ்யம் எழுதியுமான புஸ்தகம் என்றே அர்த்தம் பண்ணவில்லை. பிரம்மண சுசகானி வாசகானி பிரம்மசூத்ராணி என்று, அதாவது பிரம்மத்தை சூசனை செய்யும் வாசகங்களாகவே உள்ளவை என்றே அர்த்தம் பண்ணியிருக்கிறார். இதிலிருந்து கீதோபதேசத்துக்கு பிறகு வியாசர் கலி ஆரம்பத்தில் சதுர்வேத விவாகம் பண்ணி கொடுத்த போதோ அதற்கும் அப்புறமோ தான் பிரம்மசூத்திரம் ஏற்றினார் என்று ஊகிக்கலாம். இதை உறுதிப்படுத்துவதாக ஸ்மிருதியாகவும் ஸ்மிருதியாகிய கீதையின் கருத்துக்களையே சில இடங்களில் பிரம்மசூத்திரத்திலும் சொல்லி, சமரியதே ஸ்மிருதியில் இப்படி சொல்லியிருக்கிறது என்றும் தெளிவாக கீதை அதற்கு முற்பட்ட நூல் என்று தெரிய வைத்திருக்கிறது. சொல்ல வந்த விஷயம், அநேக சித்தாந்தங்கள் இப்போதுள்ள புஸ்தகங்களை கொண்டு அவற்றுக்கு நாம் நிர்ணயம் செய்கிற காலத்திற்கு ரொம்ப முந்தியே ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து வந்திருக்கின்றன. இப்படி சௌத்ராந்திகம், வைபாசிகம், சூன்யவாதம் ஆகிய பௌத்த சித்தாந்தங்களும் ஆச்சாரியாலின் காலத்திலேயே இருந்து அவற்றை அவர் கண்டித்திருக்கலாம். அவருக்கு அப்புறமே அசங்கர், திங்நாதர், நாகார்ஜுனர் முதலியவர்கள் அவற்றுக்கு புத்துயிர் தந்து விஸ்தாரம் செய்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் கவனிக்க வேண்டும். இந்த 3 பேரை கிறிஸ்து சகாப்தத்தில் இன்னின்ன நூற்றாண்டு என்று அவர்கள் சொல்லியிருப்பதும் காளிதாசன் சமாச்சாரம் மாதிரி நிச்சயமில்லாத அனுமானங்கள் தான். மேக சந்தேச காவியத்தில் காளிதாசனே அஷ்டதிஸ் கஜங்களை ஒதுக்கிவிட்டு
அந்த மேகம் மேலே போக வேண்டும் என்று சொல்லும் இடத்தில் திக் கஜம் என்பதை திங் நாக என்று சொல்லியிருப்பதை காட்டி பௌத்தரான திங் நாகரை ஒதுக்க வேண்டும் என்பதைத்தான் சில இடையாக கூறியிருக்கிறார் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படியானால் நமக்கு காலம் தெரியாத ஆனால் ஆச்சாரியாளுக்கு முந்தியவரான காளிதாசரின் சமகாலத்தவராகவாவது திங் நாகர் இருந்திருக்க வேண்டும். நேபாள ராஜவம்சாவளியின்படி நாகார்ஜுனரின் காலம் கிமு 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துக்கு போய்விடுவதாகவும் தெரிகிறது. இப்படியெல்லாம் இதுதான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாதவர்களின் காலத்தை கொண்டு ஆச்சாரியால் காலத்தை கணிக்க பார்ப்பது கண் தெரியாதவனுக்கு வழிகாட்டியாக இன்னொரு கண் தெரியாதவனை அனுப்பி போலத்தான் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.